ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். செம்ம ஜாலி மூடுக்கு வந்துட்டாரு நம்ம தலைவர்னு சொல்லலாம். ஏன்னா காவேரி நம்மளை விட்டு எங்கே போகிறா அப்படிங்கிற நினப்புக்கு வந்துட்டாருங்க. குமரன்ட்ட பேசியாச்சு. குமரன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது. அதனால் எப்படி மனசை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாவும் என்னப்பா காவேரியே பார்த்துட்டேங்கிற, எங்கே பார்த்தா எப்படி பார்த்தா அப்படிங்கிற, எல்லாம் நிவின் வீட்டில் தான் இருக்காங்க. தாத்தா என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன். ஆனால் அவளை ஆஃபீஸுக்கு நான் வர சொல்லிட்டேன். என்னம்மா சொல்கிறேன்? கண்டிப்பாக வந்தாங்கல்ல அப்படிங்கிறாங்க. சரிப்பா, எப்படியோ நம்ம காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு வரணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தாத்தா, அவள் ஆஃபீஸுக்கு வந்து லெட்டரெல்லாம் முறைப்படி எழுதி கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க இன்னும் பண்ணலை, அதுக்கு நான் பண்ணிடுறேன். இப்போ புது வீட்டுக்கு போகிற இடமும் தெரிஞ்சிருச்சு, அங்கேயே நான் போகிறேன், நீங்களும் வந்துடுங்க தாத்தா. கண்டிப்பாக நான் வர்றேன், உனக்கு நான் இல்லாமல் வேற யாருப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே புது வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜாமான்சட்டெல்லாம் இறக்கி வச்சு பெயிண்டெல்லாம் அடித்து முடிச்சிடுறாரு. பாவம் குமரனே எல்லா வேலையும் முடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருது. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில் பார்த்தா ஒரே சவுண்டு. என்னன்னு பார்க்குறாங்க, நம்ம தலைவர் தான், விஜய் தான் ஒரு ரேடியோ வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பாட்டை வச்சுக்கிட்டு ஆட்டமும் பாட்டமாக இருக்கார். பார்க்குறாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கல. டக்குன்னு வந்து முன்னால் வந்து நிற்கிறாரு. என்ன இப்படிலாம் வந்து நிற்கிறீங்க, என்ன பிரதர் அப்படின்னு குமரன் கேட்க, என்ன பிரதர் நீங்கள் உங்கள் மாமியோட மாதிரி நானும் என் மாமியா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரா. ஹலோ பிரதர், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அத்தை மனசை மாற்றுறேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணால் அவங்க மனசு எப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். ஆனால் இங்கே நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, விஜய், என்னம்மா பிரதர் இதுக்கெல்லாம் பயந்தா முடிவு வருமா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி கார் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க முடியும், என்ன பிரதர் அப்படிங்கல. என்ன விளையாடுறியாப்பா அப்படின்னு நீங்கள் பாட்டி வந்துடுது. பாட்டியே சும்மா ஒரு 4 தட்டி போடுவீங்களான்னு பார்த்தா, என்ன பாட்டி சொல்கிறீங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், காவேரி இருக்கிற இடம் தான் என்னோட இடம், காவேரி இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒன்றும் இங்கே உங்கள் வீட்டில் இருக்க வரல அப்படிங்கல, நானும் நீங்கள் இருக்கிற அடுத்த வீட்டிலே தான் நான் இருக்க போகிறேன், நானும் வாடகைக்கு தான் வந்திருக்கேன், என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி சாரதா கத்த. நான் ஒன்றும் விளையாடலை, என் பொண்டாட்டியை தேடி நான் வந்திருக்கேன், நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல, உங்கள் பிள்ளையை தேடி வரல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவள் பேசினா நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சிரிப்பும் காமெடியுமா இருக்கும், அவ்வளோ ரசனை இருக்கும், அவளை பார்த்தா யாருமே விட்டுட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு பகையாளி கூட அப்படியே மனசு மாறிடும், அவ்வளோ ஒரு குணம், அவ்வளோ ஒரு நல்ல எண்ணம், வேலைன்னு இறங்கிட்ட வெள்ளைக்காரி, அவ்வளோ அழகாக 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை 2 நாளில் செஞ்சு முடிப்பா, அந்த மாதிரி என் பொண்டாட்டி அவ்வளோ அழகு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும், முறைச்சு காவேரி முறைச்சு பார்க்குறாங்க. என்ன மேடம் பார்க்குறீங்க, மறைக்கிறீங்க, என் பொண்டாட்டிக்கு நீங்களாம் ஈடு வர மாட்டீங்க அப்படிங்கிற காவேரி பார்க்குறாங்க. என்ன இது, யாரை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா. ஒருவேளை வெண்ணிலாவாக இருக்குமோ அப்படின்னு இங்கே கிளவி நினைக்கிது. அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவள் என் மேலே கோச்சிட்டு என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டா. என் மனசில் உள்ள காதல், அன்பு, பாசம் எல்லாமே என் செய்கையிலையும் என் கண்ணுலையும் அவளை புரிஞ்சுக்காதவ. அவள் என்ன காதலேன்னு தெரியலை, ஆனால் அவள் நல்லவ. அவள் வந்து அவளோட சூழ்நிலை என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கா. அவளுக்காக நான் அவள் வீடை தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன இதில் எல்லாம் உங்களுக்குலாம் என்ன வருத்தம் இருக்குது, யாரும் வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கல. அவள் பேர் என்ன தெரியுமா, அவள் தான் காவேரி அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரின்னு சொன்னோடனே இங்கே காவேரிக்கு பொங்குது மனசுக்குள்ளே. ஆனாலும் அம்மா பார்க்குதா, ஐயோ பார்த்துட்டாலே அப்படின்னு மனசை அப்படியே வாயை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் வந்து இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடுறாரு. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, நான் அடுத்த வீட்டுக்கு தான் பிரதர் வந்திருக்கேன், நம்ம வீட்டுக்குள்ள வரல, நீங்கள் அடுத்த வீட்டுக்கே வாங்க, இப்படிலாம் கலாய்க்காதீங்க, மெல்ல மெல்ல அத்தை மனசை மாற்றுவோம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, சகலை சொல்லிட்டா கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், உங்கள் பேச்சை கேட்குறேன், ஓகேவா. ஆனால் சகலை மறுபடியும் என் பேச்சை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு குமரன். அதுக்கப்புறம் நீங்களாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறதே, நானே களத்தில் இறங்கி எல்லாம் பண்ணலான் இருந்தேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கிறீங்க, ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க. அதை அப்படி கேட்டுறாங்க காவேரி கேட்டுச்சே, நம்ம மேலே எவ்வளோ உருகிறாரு, எல்லாத்துட்டையும் கெஞ்சுறாரு, சே நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, அப்போ நம்மளை தான் உயிராக நினைக்கிறாரா, அப்போ வெண்ணிலான்னு சொன்னதெல்லாம் பொய்யா, இதை எப்படி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறானே, மாங்காய் மண்டையன் மர மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ள திட்டுறோம்னு சொல்லிட்டு சத்தமாக திட்டுறாங்க. நர்மதா வராங்க, வந்துட்டு அக்கா யாரக்கா மாங்காய் மண்டைங்கிறீங்க அப்படிங்கல, வேற யாரு, உன் மாமே விஜய் உன் மாமே இருக்கானே அவன் தான் அப்படிங்கல. யாரு, குமரனா, அடியே அவனை ஏண்டி நான் திட்டுறேன், அப்புறம் நிவின் மாமாவா, அடியே அவனையும் திட்டலடி அப்படிங்கிற, வேற யாரு, எல்லாம் உன் விஜய் மாமா தான் அப்படிங்கல. விஜய் மாமாவா, அவர் தான் விஜய் மாமாவே இல்லைன்ட்டு வந்துட்டீங்களே வீட்டை விட்டு, அப்புறம் என்ன விஜய் மாமா நொஜய் மாமா அப்படிங்கல. அடியே நீனு கிண்டல் பண்ணியான்னு மூக்க பிடிச்சி கிள்றாங்க. அக்கா வலிக்குது அப்படிங்கல, அவருக்கு இருக்கிற குசும்பு உனக்கு இருக்குடி அப்படிங்கல. போக்கா, உனக்கு மட்டும் இல்லையா என்ன, மாமாவை மனசில் இவ்வளோ வச்சுட்டு இவ்வளோ திட்டுறியா அப்படின்னு நர்மதா விளையாட
விளையாட்டா சிரிக்க, ஏய் பார்த்து பேசுறி இப்படி வாயை பொத்திட்டு ரூம்குள்ளே கூட்டி போயிடுது. ஆமாம் மாமா மேலே நான் பாசமாக இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்களா. அக்கா எனக்கு எல்லாம் தெரியும்க்கா, நீ மாமா மேலே உசிரியே வச்சிருக்கேன்னு. நிஜமாவாடி நீ கஷ்டப்படுறதெல்லாம் தெரியுதுக்கா, அவரை நினச்சி நினச்சி அழுது நான் பார்த்தேன்க்கா அப்படின்னு நர்மதா சொல்ல, கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுகுறாங்க. கங்காவும் பார்க்குறாங்க, இவ்வளோ பாசம் இருக்குது, நம்ம கண்டிப்பாக அம்மா மனசை மாற்றணும், விஜய்க்கு நான் உதவி செய்வேன் அப்படின்ட்டு யார் இல்லா நேரம் பார்த்து விஜய்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க கங்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.